இந்த டெஸ்டிங் கிரவுண்ட்னு விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இல்லை கூட உள்ளவங்களாம் நம்ப வைக்கிறாங்களா நீங்கள் வந்து தனித்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு? கூட இருக்கவங்க நிறையா ஏற்றி விட்றாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஓகே. பட் அவர் எந்த அளவு நம்புறாருன்றது எனக்கு எந்த உறுதியும் இல்லை. ஏன்னா தனியாக நின்னெல்லாம் ஒருத்தன் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஜெயிக்க முடியாதுன்ற புரிதல் அவருக்கும் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒன்றும் ஒரு ஏமாளி அல்ல. இனோஸ் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து வலுவான கூட்டணி தான். அதுவும் திமுக வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இன்றைக்கி வந்து திமுகவோட மிகப்பெரிய பலம் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டு கூட ஆன்டி பிஜேபியாக இருக்குது. அதை நல்லா பிரதிநிதித்துவப்படுத்தி 3 தேர்தல்களை திமுக அதை நல்லா அறுவடை பண்ணிடுச்சு. 4வது தேர்தலையும் அறுவடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அலையன்ஸுன்றது வந்து ஒரு சோஷியல் கொல்யூஷன், ஒரு வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி. 2 இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் அவங்க வந்து எந்த கட்டத்திலையும் பிஜேபியோட போக மாட்டாங்க. கொள்கை கூட்டணி அது. அந்த கூட்டணி அவங்கக்கிட்ட வலுவாக இருக்குது. 3வது பெரிய பலம் ஸ்டாலினோட தலைமை. ஸ்டாலின் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பர்சனாக இருக்கார். எல்லாரையும் அவர் அரவணைக்கிறார். ஸோ திமுகவோட பலன்றது பெரிய அளவில் இருக்குது. ஒரு 40% மேலே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஓட்டு இருக்குது. எதிர்த்தரப்பில் அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்கும் கணிசமான அளவு தான் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். பிஜேபி ஃபேக்டரை டைல்யூட் பண்ணுற அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கூட போகலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இதுவும் ஒரு பலம். 2 பவர்ஃபுல் எனிமீஸ். சீமான் வந்து அவர் இப்போ லாஸ்ட் டைம் வாங்கின 8% இந்த தடவை கண்டிப்பாக அவ்வளோ இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அது கணிசமாக அதில் ஒரு 2% அவர் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் 4வது ஸ்பேஸ் தான் விஜய்க்கு. ஸோ விஜயோட விக்டரி சான்சஸ் ஆட்சியை பிடிக்கிறலாம் வாய்ப்பே கிடையாது.